ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா தாங்க செய்ய போறோம் நம்ம ஹேமாலயா சேனல்ல. வாங்க பார்க்கலாம். அதோட ப்ரிப்பரேஷனுக்கு நான் என்னென்னலாம் அரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிச்சு போடணுங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இது பாருங்க, கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய். இப்ப வாங்க நம்ம ஆட்டுக்கால் கிளீன் பண்றத பாப்போம். இங்க பாருங்க, இது நான் ஒரு 1/4 மணி நேரம் வந்து மிதமான சூட்ல உள்ள சுடு தண்ணியை இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஆட்டுக்காலோட 4 கால், ஒரு ஆடோட கால். இது சுடு தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். கதை அதை கை பொறுக்கிற சுடு தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இந்த பிளாக் அந்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணா இந்த பிளாக் வந்துருங்க. இந்த பிளாக் இப்படி சுரண்டி எடுத்துடணும். இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு வருதுங்களா பிளாக், இந்த மாதிரி பிளாக் வந்துடும். இதை நம்ம சுரண்டி எடுத்துடணும். இல்ல கொஞ்சம் தீஞ்ச வாட வருங்க. அதனால இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளீனா சுரண்டிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். இதோ பாருங்க, இந்த லைட்டா சுரண்டிட்டாவே இந்த மாதிரி ஆயிடும். இந்த பாருங்க, இந்த பிளாக்லாம் வந்துடும். இந்த பாருங்க, இன்னொன்னு நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன் பாருங்க. இது அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கடையிலே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, அந்த ஒயிட் தெரியுதா, ஒயிட் ஃபிளஷ் தெரியுதா உள்ள, இந்த பிளாக் மட்டும் லைட்டா இப்படி மேலோடு அப்படி எடுத்துட்டீங்கன்னா லைட்டா தீஞ்சு வாட வரும். அவங்க தீச்சு தராங்க இல்லையா, அதனால அதை நம்ம இப்படி சொன்ன எடுத்துணும். அவ்வளவுதாங்க, சிம்பிள் இது. இதை பாருங்க, இப்படி இந்த போஸ்ட்ல பண்ணிட்டு இதை பாருங்க, ரொம்ப சிம்பிள் இது. இங்க பாருங்க, அவ்வளவுதாங்க. இதான் இதோட கிளீனிங் ப்ராசஸ். இப்ப எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவுனுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கழுவுது பாருங்க. இந்த பிளாக் எப்படி வருது பாருங்க. ரொம்ப சொரண்டக்கூடாது, ஃபிளஷ் வந்துடும். இப்படி மேலோட இதை பாருங்க, லைட்டா ரொம்ப ஜென்டிலா இது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த வந்துடும். இந்த பிளாக் லைட்டா வந்துடும். நீங்க சுடு தண்ணி கை பொறுக்கிற சுடு தண்ணி ஊத்தி இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸா இருக்கும் உங்களுக்கு. வாங்க, கழுவிட்டேன் நானு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கழுவிட்டேன், நல்லா கிளீன் பண்ணிட்டேன். அந்த இது மேல இருக்கு இதெல்லாம், அந்த கருப்பு எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவிட்டேன். இது கூட இந்த பாருங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம். இதுல என்ன ஸ்மெல் இருந்தா போயிடும். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும், ரொம்பலாம் வேணாம். இது பாருங்க, இது 2 நிமிஷம் நான் மஞ்சள் தூள் போட்டு கலரி 2 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இங்க பாருங்க, மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சும்மா 2 நிமிஷம் ஸ்மெல் போறதுக்காக. இப்ப நம்ம கழுவிடலாம் ஒரு வாட்டி. வாங்க, அந்த மஞ்சள் தூளோட கழுவிடலாம். ஹோட்டல்ல எல்லாம் பாருங்க வெள்ளையா இருக்கும்ல, அதனால மஞ்சள் ரொம்ப சேர்க்கக்கூடாது. நாம நல்லா அலசணுங்க. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளீன் பண்றதாங்க விஷயமே. நல்லா கிளீன் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்துச்சு இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு அதை மார்க்கெட் போய் வாங்கி நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்யறது வேஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதாங்க, நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தனியா வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்து கழுவிட்டு இதை பாருங்க, இஞ்சி 2 பீஸு, பூண்டு ஒரு 1.5 பூண்டு கிட்ட இதுல போட்டு இடிச்சுக்கணுங்க. இந்த பாருங்க, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஒண்ணு பாதியமா தட்டி வச்சுக்கணும். இந்த உரக்கல்ல போட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தட்டிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இதே மாதிரி இடிக்கணும், உரக்கல்ல போட்டு இடிக்கணும். இடிக்கல்ல அந்த காலத்துல அம்மி இருந்துச்சு, அம்மி இருந்துச்சு, எல்லாம் அதுல வச்சு டக்கு டக்குன்னு நச்சு போட்டுக்கிட்டாங்க. இப்ப எங்க அதெல்லாம் இருக்கு? நம்ம இருக்கிற வாடகை வீட்டுல இப்ப எல்லாமே மாறி போச்சு. அந்த மாதிரி இந்த குட்டியூண்டு வாங்கி வச்சு இது கூட நாங்க மாற அடிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்றது? குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர்ல நம்ம இந்த கழுவி வச்ச காலை போட்டுடலாம். தண்ணி ஊத்திருக்கேன். அதுல மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சது. மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியா போட்டாதாங்க அந்த ஹோட்டல்ல வெள்ளையா இருக்கும் பாருங்க. நம்ம இடிச்சு வச்ச பூண்டு, இஞ்சி, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் பூண்டு இடிச்சு வச்சது, சின்ன வெங்காயம் இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம், உரக்கல்ல போட்டு இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம், இடிக்கல்ல போட்டு இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம். இது கூட நடு பத்த வச்சுட்டேன். ரொம்ப கொஞ்சமா மஞ்சத்தூளுங்க, ரொம்ப ரொம்ப கொஞ்சமா மஞ்சத்தூள். நம்ம கழுவி இருக்கும் மஞ்சத்தூள். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டா அந்த கலர் டார்க் ஆயிடுது, மஞ்சள் கலர்ல கறி குழம்பு மாதிரி வந்துருது. இதுல இங்க பாருங்க, மிளகாய் இதுல வந்து பச்சை மிளகா தான் டேஸ்ட்டுக்கு. மிளகாத்தூள் கொஞ்சமா நம்ம போடணும், அவ்வளவுதான். ரொம்ப கொஞ்சமா மிளகாத்தூள், உப்பு,
உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு தண்ணி பாருங்க நிறையவே வைக்கணும். இதுல வெளியே வரும், அதனால நான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன் தண்ணி. இது குக்கர் இல்லையா, வெளியே வரும்ல, அதனால தண்ணியா வச்சிருக்கேன். இதை பாருங்க. 4 கருவேப்பிலைங்க, மேலாப்பில் 4 கருவேப்பிலை போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சுட்டு 10 விசில் விடணுங்க. 10 இல்ல 12 கூட விடலாம். நல்லா அப்படி அப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே விழணும், அந்த அளவுக்கு அது வேகணும். அதனால நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு 10 விசில். ஆட்டுக்கால் பாயாக்கு ஆப்வியஸ்லி என்னங்க, என்ன இடியாப்பம் தான். இடியாப்பத்துக்கு சுடு தண்ணி வைக்கலாம். இடியாப்பத்துக்கு சுடு தண்ணி வைக்கிறேங்க. இது கொதிக்கிட்டோம், அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இடியாப்ப மாவு எடுத்துருங்க. இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமா, உப்பு. தண்ணி சூடாயிட்டு இருக்கு, தண்ணி சூடாயிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி கொதிக்கிட்டோம், உப்பு போட்டோமா. இப்போ இதுல தேங்காய் எண்ணெய், சும்மா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க, வாசனையா இருக்கும், அதுக்காக தான். இதை போட்டு நம்ம கலரி வச்சுப்போம், தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே. இதை பாருங்க, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உப்பு, இடியாப்ப மாவு. நீங்க வீட்டுல பண்ற இடியாப்பம் யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்குற இடியாப்ப மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இந்த எண்ணெயும் அந்த உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சாதான் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும் இடியாப்பம். விசில் வந்துட்டே இருக்குங்க, இது வந்துட்டே இருக்கட்டும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி, நல்லா இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சாதான் இடியாப்பம் சூப்பரா சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். இப்ப கொதிக்கிற தண்ணி எடுத்து அப்படியே தலைமையில ஊத்துவங்க. கையை வச்சிட போறீங்க பிகினர்ஸ், உங்களுக்கு தான் சொல்றேன், கையை வச்சிடாதீங்க. இது பாருங்க, நீங்க வந்து 1 பங்கு இடியாப்பம் மாவு போட்டீங்கன்னா, 1 பங்கு மாவு போட்டீங்கன்னா 2 பங்கு வரும் நீங்க தண்ணி ஊற்றணும்னு. இது ஆறட்டும், ஆறின பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இது இப்படிதான் இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி இதுலயே அது பாதி வெந்துடும். இதுலயே வந்துருச்சுன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இடியாப்பம், சான்ஸே கிடையாது, சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க, தண்ணி பத்தலாம் தண்ணி ஊத்திங்க. இத பாருங்க எவ்வளவு சாஃப்டா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இடியாப்ப மாவு. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி அழுந்தணும் சாஃப்டா, அப்பதான் நம்ம பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இருக்கட்டும், நான் ஆஃப் பண்ணிட்டேன். 12 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தேவையான தண்ணி ஊற்றிப்போம். அது ஃபுல் சிம்ல வச்சிட்டோம்னா அது சூடாகட்டும். இதுக்கு இடையில நம்ம புழிஞ்சுப்போம். இந்த பாருங்க, இடியாப்ப குழல்ல தேவையான போர்ஷன் எடுத்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்ப அதிகம் போட வேண்டாம், வெளியில மேல இதெல்லாம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து இடியாப்பத்தட்டுல புழிஞ்சுக்கலாம் பாருங்க. இதை பாருங்க எவ்வளவு நூல் நூலா எவ்வளவு அழகா வருது பாருங்க இடியாப்பம். இந்த பாருங்க ரொம்ப சாஃப்டா, எனக்கு கைக்கெல்லாம் வலிக்கவே இல்லைங்க. இந்த பாருங்க, நான் மட்டும் தான் புழிகிறேன், யாரும் ஹெல்ப்க்குலாம் கூப்பிடல. இந்த பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தி போதும், இந்த சைஸ் தான், ஏன்னா ஒன்னோட ஒண்ணு இடிக்கும். இதை பாருங்க, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நூல் நூலா இதை எடுத்து இதை பாருங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். 1. இப்ப அதே மாதிரி இந்த நான் 5 தட்டு இருக்கு, இது 5 தட்டு, இந்த 5 தட்டுலயும் ஊத்தி நான் இதுல பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இடியாப்ப ஃபுல்லா ஊத்திட்டேன். இப்ப பாருங்க தண்ணி கொதிக்குது. தண்ணி பாருங்க எப்படி சல சல சலம் கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். இட்லி பாத்திரத்துல தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்படி பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடினுங்க. இது வேகட்டும். சைமல்டேனியஸா நமக்கு இடியாப்பம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம விசில் வச்சோம் இல்லையா, 12 விசில், அது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. ஐயோ என்னடா இது, பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது காலு. இப்போ இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாங்க வாங்க. தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேன். இப்ப இதுல தேவையான எண்ணெய் ஊத்திப்போம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காயட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு இதை பாருங்க, பட்டை லவங்கம், இந்த மசாலா ஐட்டம், ஏலக்காய், ஜாபத்ரி, இந்த பே லீஃப், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போடுவோம். கரம் மசாலா கொஞ்சம் போடணும். இந்த முழு மசாலா கொஞ்சம் போடணும். சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் சோம்பு, சும்மா கொஞ்சமா ஜீரகம், அந்த ஃப்ளேவருக்கா கொஞ்சமா ஜீரகம், அது பொரியட்டும். இது கூட இந்த பட்டை லவங்கம் போட்டுக்கலாம்.
அரிஞ்சு வச்சோம் இல்லையா, இந்த பாருங்க வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியா அரிஞ்சு வச்ச வெங்காயம். இது பெரிய வெங்காயம் தாங்க, சின்ன வெங்காயம் நான் அதுலயே வேகிறதுக்கு போட்டேன் இல்லையா. பெரிய வெங்காயம் பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிடலாம். இது வதங்கறதுக்குள்ள மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சோம்ல பாருங்க தேங்காய். இது எவ்வளவு ஒரு 3-10 தேங்காய் தான் இருக்குங்க, கால் முடி கூட முழுசா இருக்காது. கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது ஊற வச்சோம்ல, இந்த கசகசாவும் முந்திரியும் இதே திக்னஸ் கொடுக்கும். இதையும் இந்த தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட நான் ஊற வச்சு கிட்டத்தட்ட அதை 1/4 மணி நேரம் இருக்கும் ஊற வச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் கம்மியாக தானே போட்டேன், 2 பச்சை மிளகாய், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இது கூட கசகசா. இப்போ நம்ம பேஸ்டா அரைச்சு வச்சுப்போம். இது மசாலா இது ரெடியா உனக்கு வதங்குது பாருங்க. இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். இது கூட 4 கருவேப்பிலை, அதுலயும் நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம். சும்மா ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட இது வதங்கிட்டே இருக்கும். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டிருக்கோம். அதுல எதுல காலில் ஆட்டுக்காலில் தட்டி போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் அதில் தட்டி போட்டிருக்கோம். இதுல பேஸ்ட் ஓகேங்களா. இது நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போட்டோம். இதுக்கு இடையில நான் பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சுட்டேன். ஊற வச்ச முந்திரி அந்த பேஸ்ட் நல்லா அரைச்சு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே தக்காளி போடுவோம். நான் ஒரு 3 தக்காளி போட்டுருங்க, நல்லா சிறுவா அரிஞ்சு வச்சிருக்கேன். தக்காளி போடுவோம் நல்லா. நம்ம உப்பு ஆட்டுக்காலில் உப்பு போட்டிருக்கோம் பாருங்க. இந்த காலில் உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதனால பாதி உப்பு போட்டிருக்கோம். இதுல தேவையான உப்பு போட்டா போதும். மறந்து போட்டு போறீங்க, ஏன்னா காலில் உப்பு ஊறணும், அதனால உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுல பாதி உப்பு போட்டா போதும். இந்த பாருங்க கொஞ்சமா உப்பு இதுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். நான் வதக்குள்ள இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கிட்டோங்க. இது கூட புதினா பாருங்க, சும்மா ஒரு கைப்பிடி புதினா, நிறைய இல்லை, கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா அலசி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்து அந்த ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. புதினா போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வாசனை அருமையா இருக்கும், டேஸ்ட். இது வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இது நல்லா வதங்கட்டும். மூடி வச்சோம் இல்லையா, இது வதங்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். இந்த பாருங்க இன்னும் வதங்கட்டும். அது பச்சை வாசனை போட்டோம். இதுக்கிட்ட இங்க பாருங்க இடியாப்பம் ஊத்தி வச்சோம் இல்லையா, அது பாருங்க ஆவி பறக்க 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 இடியாப்பம் ரெடிங்க. அவ்வளவுதான், 5 நிமிஷம் தான். பூ மாதிரி இடியாப்பம் பாருங்க. பூ என்னங்க, பூவை விட மிருதுவா இருக்கும் இது இடியாப்பம். இது சுடும், அதனால டக்குன்னு எடுக்க வேணாம். நீங்க ஒரு துணி வச்சு எடுக்கணும். பாருங்க என்ன டெக்னாலஜி. இது எடுக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்ல, இது மட்டும் கொடுக்குறான் விற்கிறான். இது எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இப்ப கஷ்டமா இருக்குல்ல, துணி நாங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. நாங்க டெக்னாலஜி பண்றானுங்க இவனுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்க கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அப்படியே மர்ஜ் ஆகி சும்மா அப்படியே சுருள வதங்கிடுச்சு. இப்போ இந்த வேக வச்சு வச்சிருக்க இல்லையா, இந்த ஆட்டுக்காலத்துக்கு இது தலைமையில அப்படியே ஊத்துங்க. ஊத்திட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பேஸ்டும் ஊத்துங்க. இந்த 2 ஒண்ணா ஊத்துங்க. இது கூட இந்த மிக்சி அரைச்சணும்ல, அந்த தண்ணி ஊத்தணுங்க. மிக்சி கொஞ்சோண்டு கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து ஊத்துருங்க. இந்த பாருங்க அந்த கலரு, நான் மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டிருக்கிறதுனால அந்த ஹோட்டல் ஸ்டைல் கலரே அப்படியே வந்திருக்கு. மஞ்சத்தூள் நீங்க நிறைய போட்டீங்கன்னா குழம்பு மாதிரி தெரியும், வேற ஒண்ணும் இல்லை. இது கூட ஃபைனல் டச்சா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளவுதான். கரம் மசாலா எப்பயுமே இறக்கும் போது போட்டா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்குங்க. இது இப்ப இந்த நம்ம அரைச்சு ஊத்தணும் இல்லையா, அதோட அந்த பச்சை வாசனை போட்டோம். இது கொஞ்ச நாள் சூடாகட்டும். வாங்க இந்த பாருங்க அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க அந்த ஹோட்டல் ஸ்டைல் கலர், இதுதாங்க எனக்கு முக்கியம். அந்த கலர் வந்துருச்சு எனக்கு. அது பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப அவள்தான் கொத்தமல்லி போட வேண்டியதுதான். பாருங்க கொத்தமல்லி சிறு நறுக்கி போட்டுட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா மிளகுத்தூள் போடணுங்க, ரொம்ப கொஞ்சமா, அவ்வளவுதாங்க. இது நான் வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன் மிளகு. ஸோ நம்ம கொதிக்க விடவே தேவையில்லை. இறக்கும் போது போட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த வாசம் வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா.
ஆயா வச்ச பாயா. வாங்க சாப்பிடலாம். மணக்கிற ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம். நம்ம வீட்டுல செஞ்ச இடியாப்பங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹேமாலயா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எதனா என்கிட்ட கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ரெசிபி பத்தி. பாய்ங்க.